பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான், ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே இந்த மே மாதம் உங்களுக்கு இடம் மாற்றம் தரக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது. இடம் மாற்றமா? ஏற்கனவே நிறைய மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இடமாற்றம் வேறு உண்டா அப்படின்னு யோசிக்கிறீங்க. நல்ல விஷயமாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இருக்கிற இடத்துல தொல்லையும் துயரமும் கஷ்டமும் கவலையும் இருப்பதை விட இடமுட்டு இடம் மாறி உட்கார்ந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் சூப்பராக வரும். ரெண்டாவது, இந்த இடமாற்றம் கிடைப்பதே ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை பற்றி யோசிக்காமல் இருந்தாங்களோ இப்போ யோசிப்பாங்க. ஆஹா, மீனராசிக்காக இவ்வளோ பெரிய லெவலா, இவ்வளோ பெரிய அறிவா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் சிந்தனைகள் செயல்பட போகுது. கிட்டத்தட்ட ஒரு மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு 9 மாதம் நீங்கள் படுற பாடு, 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரையும் நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற போராட்டம், நீங்கள் சந்திக்கிற செயல்கள் அனைத்தும் அதிகமாக இருக்குது. மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் ரியலாக எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்ம அவங்க கூட இருப்போம், அவங்களுக்கு உதவி செய்வோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம கூட இருக்கவங்கள பார்த்துட்டா நம்மளை மேலே இருக்கவங்க பார்த்துக்குருவோம் அப்படிம்பாரு பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித். அதே மாதிரி தான் கூட இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல், அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து அவங்க சந்தோஷம் அடைஞ்ச பிறகு தான் நீங்களே சந்தோஷம் அடைவீங்க. ஆனால் இப்போ நீ யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தீங்களோ, யாருக்கெல்லாம் நிலையான தன்மை வெற்றியை கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருந்தீங்களோ அவங்க அத்தனை பேரும், அது எத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை அன்பர்களுமே இப்போ வச்சு செய்கிறாங்க, உங்களை தினமும் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட புரிதல் இல்லை, உங்கள்கிட்ட புரிதல் இருக்குது. அதை அவங்கள்ட்ட விளக்கம் கொடுப்பதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஸோ இதுதான் பெரிய விஷயம். ஸோ இது மாறப்போகுது. உங்களை கங்கணம் கட்டிட்டு வம்பிழுத்த, உங்கள் மேலே ஒரு ரிமார்க் வரணுங்கிறக்காண்டி போராடின சில நபர்களுடைய சூழ்ச்சி முகத்திலே நீங்கள் கிழிக்க போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு சிறப்பு உண்டு. சில மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக ப்ரொமோஷன் வாய்ப்பு கிடைக்க போகுது. நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்தபடி வெற்றி பெற முடியும். அப்பாடி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ப்பா, இது போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த போதுங்கிற மனம் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே
படிப்படியாக தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நன்மை நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, வீடுமனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, மன மகிழ்ச்சிகளுக்குரிய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கும். சார் நான் எங்கே சார் என் வீட்டுக்காரர் கூட இருக்கேன், சார் நான் எங்கே சார் எங்களுடைய வீட்டுக்காரி கூட இருக்கேன், ஸோ அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க சார். கோச்சிட்டே போனாலும் இப்போ ஃபோன் பண்ணி உங்களை டிப்ரெஷன் ஏற்படுத்துவாங்க, உங்களை தூண்டி விடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் வார்த்தையை விடுவீங்க. ஸோ அதை அவங்க எவிடன்ஸ் ஆக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் சரி அல்லது வந்தாலும் சரி, தயவுசெய்து உட்காந்து பேசுங்க. உட்காந்து பொறுமையாக உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுனீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடில் நிலையான தன்மை, அற்புதமான வெற்றி என்பது கிரகங்கள் மூலமாக நீங்கள் முழுமையாக கிடைக்கும், உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஒன்றுங்க சொல்கிறேன். அதேபோல் சொந்தமாக இடம் வாங்க நினைக்கிற உங்களுடைய எண்ணம் உறுதியாக இப்போ நிறைவேறும். நீங்கள் அக்யூரேட்டாக அப்படி அப்சர்வ் பண்ணி போனீங்கன்னா, இந்த மே மாதம் உங்களுக்காக செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள், கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா, அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக, கடந்த காலம் அடுத்து எதிர்காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.